Hi friends, welcome back to Sri Krishna Home. இன்னைக்கு நம்ம ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் ஹல்திராம் ஸ்டைல் பாசிப்பருப்பு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய பாசிப்பருப்பு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை 4 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வைக்கணும். இப்போ இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெலாம் வடிச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சு எடுத்த பாசிப்பருப்பை இந்த மாதிரி கிச்சன் பேப்பர் டவல் அப்படி இல்லைன்னா துணியில் ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வைக்கணும். வீட்டுக்குள்ளேயே காய வச்சா போதும். பாசிப்பருப்பில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி வரணும். அப்போ தான் நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. தண்ணி எதுவும் இல்லாமல் இருக்குது. இப்போது இதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போது பாசிப்பருப்பை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பு ரொம்ப சின்னமாக இருக்கனால நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரி சில்வர் ஃபில்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது என்னோடய சில்வர் ஃபில்டரில் நான் ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பை கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஃபில்டரை நம்ம ஹாட்டான ஆயிலில் வச்சுட்டோம் அப்படின்னா பாசிப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகி ஃபில்டருக்குள்ளே இருக்கும். ஸோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாசிப்பருப்பை ஃப்ரை பண்ணும்போது ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்போது இந்த பாசிப்பருப்பை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாசிப்பருப்பை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். திரும்பவும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஃபில்டரை உள்ளே வச்சுட்டு இன்னும் 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாசிப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ஆயில் மேலே நல்லா ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுக்கலாம். இப்போ நம்மளுடைய பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி ஆயில் மேலே நல்லா மிதந்து வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுக்கணும். இன்னும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா பாசிப்பருப்போட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். பாசிப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரை பண்ண உடனே இதை நம்ம கிச்சன் பேப்பர் டவலுக்கு மாற்றிக்கணும். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்க பாசிப்பருப்பையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை ஃப்ரை பண்ண உடனே கிச்சன் பேப்பர் டவலுக்கு மாற்றிக்கணும். இப்போது இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே எண்ணெயாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பேப்பர் டவல்ஸ் அப்படி இல்லைனா டிஷ்யூ யூஸ் பண்ணி இந்த எண்ணெயில் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பை ஃப்ரை பண்ண உடனேயே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது பாசிப்பருப்பில் இருக்க ஆயில் எல்லாமே வந்துடும். ஸோ சாப்பிடும்போது உங்களுக்கு ஆயில் இல்லாமல் இருக்கும். பாசிப்பருப்பில் இருந்து ஆயில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். சுத்தமாக ஆயில் இல்லை. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண உடனே செய்யணும். அப்போ தான் நமக்கு ஆயில் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாசிப்பருப்பை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்டட் ஃப்ரைடு மூங் தால். ஃபஸ்ட் நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஹல்திராம் ஸ்டைல் சால்டட் ஃப்ரைடு மூங் தால் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைசி ஃப்ரைடு மூங் தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நமக்கு தேவையான அளவு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. மிளகாய்த்தூள் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஸ்பைசி ஃப்ரைடு மூங் தால் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹல்திராம் ஸ்டைல் மசாலா ஃப்ரைடு மூங் தால். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நமக்கு தேவையான அளவு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். சாட் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஹல்திராம் ஸ்டைல் மசாலா ஃப்ரைடு மூங் தால் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நமக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் ஹல்திராம் ஸ்டைல் ஃப்ரைடு மூங் தால் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.